ஓம் சிவதந்திரம். இந்த என்ன பதிவு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு மந்திரம் சொல்லியும் சித்தி வரவில்லை? காரணம் என்ன? நீங்கள் தொலைக்காட்சியிலோ அல்லது காணொளியிலோ சிலர் சொல்லுவதை பார்த்து இருப்பீர்கள். மந்திரம் சொன்னேன், சித்தி கிடைத்தது என்று. இதெல்லாம் சும்மா பொய் கதை. மந்திர சித்திக்கு மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியவை. 1. குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2. நீ ஜெபம் செய்த மந்திரத்தில் 10 பங்கு ஹோமம் செய்ய வேண்டும். அதாவது நீ 1,00,000 ஜபித்திருந்தால் 10 1000 ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்வதற்கான பருவகாலம், திதி, கிழமை சரியாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் மந்திரத்தில் முழுமையான சித்தியை பெற முடியும். உதாரணத்துக்கு சாந்தி கர்மம், பருவகாலம் ஹேமந்த காலம், தனு கார்த்திகை மார்கழி, தீதி ஏகாதசி வளர்பிறை அல்லது பௌர்ணமி, கிழமை திங்கள் புதன் வியாழன் வெள்ளி, ஆகர்ஷண கர்மம் காலம் இளவேநீர் காலம் பங்குனி சித்திரை, தீதி திருதியை வளர்புறை அல்லது திரையோதசி வளர்பிறை, கிழமை சனி. இப்படி பல கர்மங்கள் இருக்கின்றன. அந்தந்த கர்மங்களுக்குரிய பருவகாலம் திதி கிழமை இம்மூன்றும் பார்த்து ஹோமம் செய்யாவிட்டால் ஒருபொழுதும் மந்திரத்தில் சித்தி வரவே வராது. 100% உத்தரவாதம். மந்திரத்தில் எல்லோருக்கும் சித்தி வருமா? அந்த அசூர குலத்தில் பிறந்த ராவணனுக்கே சித்தி கிடைக்கும் போது ஏன் நமக்கு கிடைக்காது? சரியாக செய்தும் சித்தி கிடைக்கவில்லையா? இது கோடியில் ஒருவருக்கு இப்படி நேரிடலாம். அப்போது நீ 7 உபாயம் கவனமாக செய்து சித்தியை அடைந்து விடலாம். கவலைப்பட தேவையில்லை. அந்த உபாயங்கள் 1. பிராமணம் நீ அலைய வைத்தல் 2, ரோதனன் நிற்பாட்டுதல் 3, வசிய 4, பீதனொலி அடக்குதல் 5, சோஷணவன் காய்ந்த உப்போதல் 6, போஷணவுனா ஊட்டமளித்தல் 7, தாகன் எரித்தல். இவைகளை பீஜ மந்திரத்தை கொண்டு முறைப்படி செய்ய வேண்டும். இதன் பின்னர் மந்திர சித்தி கிடைக்கும். இதில் ஒரு சந்தேகமும் இருக்கலாகாது. இந்த 7 உபாயத்தை பற்றி சிவபெருமான் உத்தீச்ச தந்திரன் என்ற புத்தகத்தில் ராவணனுக்கு விபரமாக விளக்குகிறார். மந்திர சாதனையின் போது ஹோமத்தில் போடும் பொருட்கள் வாசனை பொருட்களுக்கு ஏற்றபடி சித்தியின் வீரியம் மாறுபடும். இதிலும் கவனம் தேவை. மற்றது மந்திரத்தின் பொருள் தெரியாமல் ஒருபோதும் மந்திரம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மந்திரத்தில் எழுத்துப்பிழைகள் இருக்கலாம். உச்சரிப்பு மிகவும் சரியாக இருக்க வேண்டும். க வரிசை விழுக்கி கா 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 கா, சா வரிசை ஷா சா சா சி சா ஜா ஜா, ட வரிசை தா தா டா தா, தா வரிசை தா 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 தா, பா வரிசை பா பஹா பா பஹா. சில உயிரெழுத்துகள் ஆர் எல்லார் ரோம் த்ரோ என்று ஜபம் செய்ய சர்வ ஜனம் வசியமாகும். அல்லது நிஃபு என்று ஜபம் செய்ய யக்ஷினிகள் வசியமாவார்கள். இப்படிப்பட்ட மந்திரங்கள் பல உள்ளன. அவை சித்த யோக் மந்திரங்கள் என்று அழைக்கப்படும். சும்மா ஜபம் செய்ததால் சர்வ ஜனமும் வசியமாகாது, யக்ஷணங்களும் வசியமாக மாட்டார்கள். அதனால சும்மா ஜபம் செய்து காலத்தை போக்காது. அனுபவம் வாய்ந்த ஆசானை கண்டுபிடித்து சரியான முறையில் பயிலவும். உன் உடம்பில பிராணசக்தி மந்திர சக்தி இருக்க வேண்டும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சார்ந்துதான் சித்தி கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்தவருக்கு தான் சித்தி கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் போலி குரு வேடம் பொட்வர்களின் ஒரு சாட்டு கதை. வாட்ஸ்ஐபி 9092963551 அனைத்து ஆன்மீக விஷயங்களும் ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனல் வழியாக நமன் சிவாயம் பதிவு செய்வார்.